நல்வினை தலை நாடினார் நாராயணா 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 நமோ ஓம் நமோ நாராயணமக. நான் இன்று காலை எழுந்து காலை கடன்களை முடித்துக் கொண்ட கைலாயம் சென்று வரமில் ஞானம், வரமில் காட்சி, வரமில் இன்பம், வரமில் ஆற்றல், நாம் உண்மை, தோற்றமை, ஆயில்மை இடைன்னு சொல்லக்கூடிய 8 குணமுறை ஈசா ஆகிய பரமசிவனை பார்த்து ஆசி பெற்று புண்ணிய சக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டுவணங்கி அவர்களால் சொன்ன 10 அவதார கதாநாயகன் எனது பாட்ட மகாவிஷ்ணு அவரையும் கண்டுவணங்கி நல்ல ஆசையை பெற்று 14 செல்வங்களுக்கும் சொந்தக்கார மகாலட்சுமி அவர்களையும் கண்டுவணங்கி நல்ல ஆசையை பெற்று படைப்பு தொழிலுக்கே சொந்தக்காரர் என்னை பிரம்மா அவரையும் கண்டுவணங்கி நல்ல ஆசையை பெற்று சொல்வாக்கால் மனிதனுக்கு செல்வாக்கு கிடைக்க வேண்டுமானால் அது நல்வாக்காக அமைய வேண்டும். எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவள் 64 கலைகளுக்கு சொந்தக்காரி கலைவாணி தாயை கண்டுவணங்கி நேராவது இருக்கிறார். படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக நந்தை பிரம்மா முதலிலே 4 வரை தோற்றுவித்தார். அடுத்து 10 பேரை தோற்றுவித்தார். அதிலே நாரகப்பட்ட நான் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக சந்திரவனக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே விருந்து சந்திரவனக பிறந்து பல இன்னல்கள் அனுபவித்தேன். இப்படி பல இன்னல்கள் அனுபவித்து மறுபடியும் என் நந்தையாகப்பட்ட பிரம்மதேவனுக்கு மகனாக விளைக்கப்பட்ட வருங்காலத்தில் என் அண்ணன் அக்கடைக்கடை சென்றதா ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் உனது சிரமமான 1008 என் அண்ணன் தக்க நினைக்கின்ற சாபம். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு உழைத்து தங்க கூடாத சாபத்தை பெற்றவனா இன்று என் கழகத்துக்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை என்று நினைத்திருந்தேன். ஆனால் அந்த வளத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்கும் போல் தோன்றுகிறது. சரி, வேண்டல் வேண்டாமை இன்றி காத்தல் தொழிலை கடமென கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வ முதலார் மகிழும் சித்திர பதமையாக விட்டிருக்க மகாலட்சுமியின் கணவனும் நல்வினை தீவிர சொல்லப்பட இருமைக்கு பேகாதமாக உயிர்களை படைக்கும் பிரம்மதந்தையும் நாரதா கலகப்பிரியா என்று சொல்லப்பட்டு எனக்கு பாற்றமாகிய சாத்தா விஷ்ணு மதுசூதனன் திருமால் பெருமாள் என்பது போன்று காரணக்காரிய பேர்லை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அள்ளுவோம் வலிமினைவோம் அன்னை வீட்டில் பிறந்த தொழிவோம் போகா திரும்பும் நல்ல குணம் அதிக மாமனோனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதி கேதொழுதாக்கால் என்று சொல்லியிருக்கிறார்களே கணபதி வண்ணங்கி அவரை இணைந்து யாம் கழகத்தை துவங்கி ஆகப்படி கழித்து பார்க்கலாம். நாராயணா ஓரானை கவுளை உமையா திருமகனை போரானை கற்பகத்தை பேணினான் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தாய் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கி பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கி அதன் துணையாலே சுமங்கூடும் தொடங்கி அவன் துணையாலே சுகங்கூடும் தொடங்கி பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கி மகனே பிள்ளையார் துணி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் துணி போட்டு செயலதுவும் தொடங்கு துடிப்பா
வேலை இல்லை. ஆட்டமென பாட்டமென அனைத்தும் ஆட்டமென்ன மாட்டமென்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும்? கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும்? பிள்ளையார் துளி போட்டு செயலதுவும் தொடங்கு. பிள்ளையார் சுழி போட்டு செயலதவும் தொடங்கு. நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வருத்துயாவும் இன்று தடுக்கும். நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயர் யாவும் நின்று தடுக்கும். அஞ்சேடி தோரணம் எடுக்கும். அங்கே வருமானம் எடுக்கும். அவனது வர அருள்மணிகள் தொழிக்கும். கணேசன் அழிந்து வரும் அருள்மணிகள் தொழிக்கும். பிள்ளையார் துளி போட்டு செயலதுவும் தொடங்கு. அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. அதன் துணையாலே சுமகூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சொல்லி போட்டு செயலிடவும் தொடர்ந்து. காமம், குரோதம், உலகம், மோகம், மதம் மாற்றம் சொல்லக்கூடிய அருமையை பெயரத்து மூலாதார சுபாதிஷ்டான மணிபுரக மனாகத வசத்தி ஆங்கின்னு சொல்லப்பட்டு 6 ஆதாரங்களை மையமாக கொண்டு அவதரித்தவள் இந்த வச்சல் டீக்கன தோற்றத்தை வெட்டி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகன் குமரன் திருமுருகன் மால்முருகன் செந்தில் வேலவன் இந்த இடத்திலே கூடி கொண்டிருக்க நானே இடத்திலே நமக்கு நல்ல கணம் உருவா வேண்டும். நன்மையிலே முடிய வேண்டும் இடத்தை சிறப்பான இடம். இவரங்க மேடையிலே நாரதரா நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் இவரக மேடையிலே 3வது வருடமாக அடியெடுத்து வைக்கும் அருமை தம்பி பெருமாள் ராஜ் நாரதர் அவர்களுக்கு மேலந்தல் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் இந்த மலர் மாலையும் கைத்தறியானை அனுமதிக்கப்படுகிறது. ஜோரா கை தட்டுங்க. என்ன இப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்காரு. நாடகத்தான் பார்க்க வந்திருக்கா. பி முத்துப்பாண்டி அவர்கள் திமுக செயலாளர் அவர்கள் இந்த கைத்தறியை அனுமதிக்கப்படுகிறார்கள் நாரதர் அவர்களுக்கு. தர்க்கமாகவே நடக்கட்டும். தர்க்கமாக தான் நடக்கும். நாரதர் நாளில் நீங்கள் தான் நாரதர். அந்த வேலை பார்த்துட்டு போறீங்களே. எங்களுக்கு 3வது முறையாக வாய்ப்பினை நினைத்து பெருமையை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய மேலந்தலை சேர்ந்த கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் விழா குழுவினர்கள் அனைவருக்குமே எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நன்றி அது வணக்கம். அதோடு பொன்னாடு விளங்கி பெருமையை சேர்த்த அருமைக்குரிய உடன்பா சோதரர் அருமை நண்பர் முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பினை நல்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சகோதரர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இவரங்க மேடையிலே நாரதரா நடிக்கும் சகோதரர் உடப்பம்பட்டி கண்டெடுத்த இதிகாச சுடர் இலக்கிய சுடர் புராணம் புயல் அன்பு சகோதரர் பெருமாள் ராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் அருமை அண்ணன் முத்துப்பாண்டி குடும்பத்தினர் சார்பாகவும் மலர் மாலையும் பொன்னாடையும் அணிவித்து கௌரவித்துள்ளார்கள். மேலும் வந்திருக்கும் 3வது வருடமாக இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர் பெருமாள் ராஜ் அவர்கள் வரவிருக்கும் வள்ளி நந்தினியை பார்த்து பயப்படாமல் தயங்காமல் கலங்காமல் மனதிற்குள்ளே ஒரு பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தர்க்கம் செய்ய வேண்டும் என்று கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்கள் 3வது நாரதரா? நான் கேட்குறேன், அவங்க அப்படி சொன்னாங்களா? தர்க்கமாக இருக்கட்டும் என்று தான் சொல்லிவிட்டு சென்றார், வேறு ஒன்றும் சொல்ல. அப்புறம் என்ன என்னமோ முடிய கோசு குண்டியில் கட்டி விட்டோமா? எந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க? அப்படி அவங்க சொன்னாங்களா? அப்புறம் சொல்லாமே அப்புறம் நான் சொல்கிறேன். எதுக்காக அதை யாவுபடுத்திட்டு தான் போனாங்க. தர்க்கம் நடத்தணும்னு நான் அதை சொல்லிருங்கன்னு சொல்லாமத்தான் இப்படி சொல்லிட்டு போனாங்க.
நான் மிரள வேணாம், பயப்பட வேண்டாம். சரி, ஒருவேளை அப்படியே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? வந்திருக்கும் நாரதர் அவர்கள் வரவிருக்க வள்ளியை மிரட்ட வேண்டாம், பயமுறுத்த வேண்டாம் என்றல்லவா சொல்ல வேண்டும் தான். உண்மைதாங்க, சொல்லணும்னா உண்மையில அப்படித்தான் சொல்லியிருக்கணும். சரி, ரசிகர்கள் அவங்க விருப்பத்துக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுப்பாங்க, ஒரு வசனத்தை எழுதி கொடுப்பாங்க, இதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்மளுடைய கடமை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த வகையிலப்பா 4000 நான் வாங்கிட்டு போயிட்டேன். அவங்க ஜெயிச்சிருந்தாதே 500 ரூபா கொடுக்கணும். நான் ஜெயிச்சா எப்படி ஒரு 500 ரூபா கொடுக்கணும்? ஆமா, அவர்கிட்ட தான் கேட்கணும். கேட்கணும். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு நாரதர், அது புராணமாக இருக்கட்டும், இதிகாசமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், அது தொட்டு பேசக்கூடிய இல்லை நடைமுறை பேச்சாக இருந்தாலும் தொட்டு பேசக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த நாரதர் யாருன்னா அன்பு சகோதரர் பெருமாள் ராஜ் அவர்கள். என்ன அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு நாரதர். எதுக்குங்க கையை பிடிச்சியா? இங்க மேடையில் வச்சு உங்களை பாராட்டுறீங்க. வாங்க சாமி. அவனை பிடிக்க போய் ஏன் காலி வாங்க சாமி. பாராட்டுறா? உண்மையிலே சொல்கிறேன், உங்களை சொல்லணும், உங்களை தான் உயர்வாக சொல்லணும். காரணம், உங்களுடைய கலைத்துறையில் வந்து 35 ஆண்டு காலம் உங்களுடைய அனுபவம். உங்கள் அனுபவத்துக்கெல்லாம் நீங்கள் நின்று ஒரு கேள்வி கேட்டால் வந்திருக்கக்கூடிய வள்ளி, அவங்க பேர் என்ன? KA நந்தினி. அந்த அம்மாலாம் நின்று பதில் சொல்ல முடியாது. இல்லை, மரியாதை மனசில் இருந்தால் போகிறோம், கையெல்லாம் கொடுக்க வேணாம், கை கொடுக்க வேணாம். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு நாரதர். என்ன உங்கள்கிட்ட நின்று அவங்க பதில் சொல்ல முடியாது. அந்த வள்ளியம்மாலாம் வந்து நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைச்ச ஒரு சிறு கீரை, மரியாதை மனசில் இருந்தால் போகிறோம், கையெல்லாம் கொடுக்க வேணாம்ட்டேன். என்ன? ஆமாம், ஆகையினால நீங்கள் தான் பெரிய ஆள், அதில் மாற்று கருத்தே இல்லை. நன்றி சார். இந்த வள்ளியம்மாலாம் வளர்ந்து வர்றாங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லணும்னா இன்னும் 50 வருஷம் ஆகணும். சரியா? அப்படி சொல்லுங்க. ஆமாம், தயவுசெய்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் சாமி. கேட்பீங்களா? தயவுசெய்து சொல்கிறேன், பயப்படாமல் பேசுங்க. மண்டையை பொழந்தே விட்டாங்க. ஏன் மண்டையை பொழக்குறீங்க? அப்படி பேசாதீங்க. என்ன நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறோம்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் மண்டையை பொழக்குறீங்க. இப்படி சொன்னா யார் கேட்பா? குறிஞ்சி நிலம், அதுவும் புஞ்சை நிலம் என்பதனாலே இடத்துக்கு நிலத்திற்கு ஒட்டு வேண்டிய அடிப்படை கவனிக்க முடியுது. தந்தனானா 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 தானா தந்தனானா 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 புஞ்சி கொஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்கள் பாரதத்தை தோத்து சென்ற தீரவில்லை. வீதிக்கொரு கட்சி உண்டு, ஜாதிக்கொரு தங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கே நாதிகள். ஜன நிம்மதிய வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா மேல காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. தந்தனானா 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 தந்தனானா. வானத்தை எட்டி நிற்க உயர்ந்த மாளிகை யாருக்கு கட்டி வைத்து கொடுத்தது? ஊருக்கு பாடுபட்ட உழைக்க கூட்டமோ விடிந்து வாஜென்று தவிக்கிறே. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும். உள்ளவை எல்லாம் யாருக்கு தோணும், எல்மிக மாறும் வேலை வரும். ஆயிரங்கள் கூடட்டும், ஆகராகம் பாடட்டும், நாளை காலம் நம்மோடு நிச்சயமென்று போராடு. வானகமும் வையகமும் எங்கள் கைகளில் இருந்தாரு. ஒன்றை ஒன்று அண்டை ஒன்று பொங்கி வரும் தங்கை ஒன்று. கொஞ்சம் மட்டும் இங்கு மாறவில்லை. இங்கு பாரதத்தின் சொத்து பட்டம் தீரவில்லை. அத்துக்கு பாதி ஒன்று யாரு தந்தது? தானாக பாதி வச்சு நடக்குது. ஆட்டுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது? தாடக பாட்டு ஒன்று படிக்கிறே. எண்ணிய யாவும் கைகளில் சேரும், நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே. காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்மொழி வேண்டும் கண்ணுக்குள்ளே. சோழியத்தை வீசாதா
தந்தனானா தந்தனானா, 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 தந்தனானா. அங்கார் உள்ளடை ஐமணி சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவ கேட்டது இருப்பதா முதலில் யாராவது உள்ளே இருக்கிறார்களா? ஏதாவது ஓசை சத்தம் கேட்கிறதா கவனிக்கலாமே. ஆஹா, என்ன ஒரு காலம்! சோப் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், முருகு என்று உருகிக் கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமானை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறார். முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்ற ஒரே கண்ணோட்டத்தில் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார். முருகன் வருவானா வருவானா என்று. பெண்கள் காலம் கேட்கிறது, ஆண்கள் காலம் ஏதாவது வந்திருக்கிறதா? ஏன் வந்திருக்காருங்க. எவர் வந்தாரு? இங்க உள்ளவங்க கூட எல்லாம் நீங்க நிறைய மோதிட்டிய. புதுசா ஒரு ஆளை இறக்கியிருக்கோம் பாண்டிச்சேரியில இருந்தா. சும்மா இல்ல, இன்னைக்கு வரட்டும். அவர் பாண்டிச்சேரி வந்திருக்காரு. ஹலோ, அது எதோட வந்திருக்காருன்னு தெரியல. நீங்க சாதாரண நினைக்கிறீங்களா? அவரை பாண்டிச்சேரியிலே போட்டிருக்காரு. அவருக்கு எவ்வளவு சரக்கு இருக்கு தெரியுமா? சரக்கா? டேய், என்ன சரக்கு? டேய், என்ன? தமிழ் சரக்கா? சண்டை ஒரு இல்ல, நீ சொல்றத பார்த்தா நீ சொல்ற ஆள் சரியில்லையே. இல்ல, போன் பண்ணியிருக்காப்புல, அவர் எடுக்கல. எதுக்கு சரக்கு வாங்கிட்டு வர சொல்லியா? இல்லை, அது என்னைக்கு வாங்கி கொண்டாந்து கொடுக்க மாட்டாப்புல, எனக்கு தெரியும். ஏன்னா அவர் சரக்கு அடிச்சாப்புல, அவருக்கு வாங்கி கொண்டாந்து கொடுக்குறக்கு. அப்படியா? அவர்கிட்ட சரக்கு எவ்வளோ இருக்குன்னு நான் எடுத்து பார்த்துறேன் இன்னைக்கு. வரட்டும். இல்லை இல்லை, சரக்கு இருக்கிறதுனால தான் அவர் வந்து இன்னமும் சோப்படாமல் இருக்காரா? போட்டும். இவருக்கு என்ன மரியாதைங்க வெங்காயத்துக்கு? இந்த விளக்கண்ணைக்கு எதுக்கு மரியாதை இன்னைக்கு? இன்னைக்கு வெளியில் வரட்டும். இன்னைக்கு அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி. என்ன வெங்காயங்கிறியா விளக்கணுங்கிறியா? வெங்காயம்னா என்ன? காயம் என்றால் உடம்புன்னு அர்த்தம். அதெல்லாம் காயம் மீது பொய்யடா, அவர் காற்றெடுத்த பையடா, மாயவனா குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா, உடம்பை பார்த்து காயம். அதான் வெங்காயம். முன்னோர்கள்லாம் இப்போதாங்க நம்ம வந்து இந்த மின்சார அந்த விளக்குகளை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் முன்னோர்கள் அப்படியா? இந்த விளக்கு ஏற்றி விளக்கில் எண்ணெயை ஊற்றியானே படித்தாங்க. அதானே விளக்கெண்ணெய். இந்த வெங்காயம், இந்த விளக்கெண்ணெய் இன்னைக்கு நம்மளை சந்திக்க வரணும். அவன் இன்னைக்கு என்ன பாடுபட்டு போறான்னு மட்டும் பாருங்க. பாடா இன்னைக்கு எல்லா மாடும் முட்டாதுன்னு நினைச்சு கொம்ப பிடிக்க கூடாது. இன்னைக்கு வந்திருக்க மாடு முரட்டு மாடு. குத்தி பின்னால் பொத்துருமோ? இதா இருக்க ஆள் பார்க்கத்தான் ஒரு மாதிரி இருக்காப்ல. சரி, நீங்க வாழின்றா போய் ரயில் தண்டவாளத்துல தலையை வைக்கிறீங்க. நீங்க உங்க தலையை நான் அப்படியே வச்சா எனக்கு தேவையில்லையா? நீங்க ஏன் தலையை நான் ஏன் வைக்கிறேன்? நீங்க அவர்கிட்ட போய் சண்டைக்கு வம்பா போறியா? இப்ப பாருங்க, அவன் சோப்போட இல்ல. இவனுக்கு நான் மரியாதை கொடுத்தா தானே. இப்ப அவன் எனக்கு மரியாதை கொடுக்கல. அவரு சண்டை ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. அப்படியா? ஆமா. இன்னைக்கு அவன் சக்கரை பொங்கலை மொத்தமாவே ஆக்கிடுறேன். நம்ம இங்க இருங்க, எதுக்கே வந்திருக்கேன்? சிங்கம்னு ஒரு வேஷம் போட்டு சும்மா இருந்தா சம்பளம் கொடுப்பாங்களாப்பா? கர்ச்சிக்கணும். அப்படி சொல்லுங்க. புலின்னு ஒரு வேஷம் போட்டு சும்மா இருந்தா சம்பளம் கொடுப்பாங்களையா? அதை செஞ்சாதான் சம்பளம் கொடுப்பாங்க. நாயின்னு ஒரு வேஷம் போட்டுதான் சும்மா இருந்தா சம்பளம் கொடுப்பாங்க. புலி எந்த ஊர்ல இந்த வேலையை செஞ்சு உருமணும்னு சொன்னாரு. அது அப்படி செய்யல. நாயின்னு ஒரு வேஷம் போட்டுதான் சும்மா இருந்தா சம்பளம். வீதியில ஆளே போகாட்டியும் சரி குறைக்கணும், அப்பதான் சோறு போடுவாங்க. பன்னின்னு ஒரு வேஷம் போட்டுதான் சும்மா இருந்தா சம்பளம் கொடுப்பாங்க. தின்னே ஆகணும். எப்போ நீ நாரதரா நான் நாரதரா? சுவாமிகள் நீங்க நாரதர், நாங்க பக்கவத்தியா. நீ நாரதர் வேலை பார்த்துட்டு போயிடாத. ஏற்கனவே அந்த பையன் கோவமா இருக்க மாதிரி இருக்காப்ல. அதுக்காக இதை பார்த்தாலே யாரையே பாக்குற மாதிரி முறைக்கிறாப்ல. இப்படி பாக்குறாப்ல, அப்படி பாக்குறாப்ல. என்ன நடக்கும் போதே தெரியல. வேஷம் போடும் போதே முகத்தை பார்த்தாலுமே வில்ல வேஷம் மாதிரியே இருக்குது. என்னை பார்த்து ஏற்கனவே முறைச்சிக்கிட்டே இருந்தாப்லன்னு தெரியல. அது பார்க்கையில அப்படித்தான் தெரியும். இல்ல, நான் இங்க இருந்து வர்றேன், எனக்கு வழி விடாம அங்கே உட்காந்துட்டு இருக்காப்லப்பா. கொஞ்சம் கூட நகலல. அப்ப மதிக்கலன்னு அர்த்தம். ஏய், அந்த பையன் என்னை கவனிக்கலான்னு அர்த்தம். வேலையை பார்ப்பு மதிக்கல. கொஞ்சம் கூட நீங்க அவ்வளவு பெரிய உருவம் வரலன்னா கவனிக்கல. ஒரு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடறேன். கூவாம கூவி கொண்டிருக்கிறான் கோகிலவான். கூவுற கோயில் சிவனை பார்த்து படிக்கிறது பாட்டு. நீயும் பதில் சொல்லு கேட்டு வாடா வெளியில வாடா. நீ வாடா தம்பி, உனக்கு நாக்கு தள்ள போகுதடா. நான் என்ன பாடுறேன்னா அதை மட்டும் வாங்கி பாடு. இந்த நாக்கு தள்ள போதுரா, சாணி தள்ள போதுரா. தம்பி, நாக்கு தள்ள போதுரா, சாணி தள்ள போதுரா, நீ இருக்கிறத விட்டு இன்னும் கிளப்பி விட்டு போயிடாத. நான் என்ன பண்ணா அதை திருப்பி வாங்கி போடுப்பா. ஓ, பின்பாட்னா வாடா பின்பாட்னா நீங்க பாரு. நாக்கு தள்ள போதுரா, சாணி தள்ள போதுரா. நீங்க சொல்றது புரியுது. திருப்பி வாடியா. நீங்க பின்பாட்டு என்ன பாடுறோமோ அதை தான் வாங்கி பாடுறோம். திருப்பி பண்ணு. அதோட சுவாமிகள் சும்மா போய் சுவாமிகள் இங்க கூப்பிடுற ஒரு ஆள் கூப்பிடுறாருல்ல, என்னங்க அது மதிக்க தெரியுதா உங்களுக்கு? ஏங்க
ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பாடுனீங்களே பாட்டு, இல்ல நாக்கத்துல போறா சாணியத்துல போறான்னு பாருன்னா அந்த பையன் கோவத்துல வந்து இந்த மாதிரி அதெல்லாம் சொல்லப்படாது, சொல்லப்படாது, தவறுதான். தப்பு தானே. இப்போ நீங்க பாடுனீங்களே கூவுற குயிலு, சேவலை பார்த்து படிக்குது பாட்டு. அப்புறம் என்ன சொன்னீங்க? வாடா வெளியில வாடான்னே. வாடா வெளியில வாடான்னு அந்த பாட்டுல வருதா? அதுல மாமா மயங்கிடலாமான்னு வரும். வாடா வெளியில வாடான்னு அது வராதுல்ல. வராதுல்ல. ஆமா. அதே மாதிரி இவர் பாடினதும் வராது. ஐய நீ 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 ஐயா, நீ அவரை காப்பாத்துனா நீ இவரை காப்பாத்துக்கிறீர். ரெண்டு சாமி ஐயப்பன் சாமியே போடுங்க. கோயில் சீவலை பார்த்து படிக்கிறது பாட்டு, லேயும் அது சொல்லு கேட்டு வாடா வெளியில வாடா, நீ வாடா நாக்கு தள்ள போகுதடா. கொடுத்து கையிலே வச்சாலும் இல்லை, உன்னை தானே தங்கம் என்று நம்பி வந்தாய் மாலே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலை கிட்டு நீ பிணித்து ஒரு கோலமிடு. உன்னை தானே செல்வம் இருக்கும் வீட்டிலே நல்ல உள்ளம் இருக்கும் வீட்டில அங்கு செல்வம் இல்ல. ஒரு காலமங்கா ஒன்னா தெருவு பூங்காட்டே அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று சொல்லுவா, தனியா இல்லாம நெஞ்சம் வாடுது, அவள் இல்லாம நெஞ்சம் வாடுது. கூவுற கோயில் சீவலை பார்த்து படிக்கிறது பாட்டு, நீயும் பதில் சொல்லு கேட்டு வாடா வெளியில வாடா, நீ வாடா. நாக்கு தள்ள போகும் தத்திங்கின தந்தா. திருமணத்தில் எட்டு வை திருமணம் பிரம்மம் புருஷாபத்தியம் ஆரிடம் தெய்வம் காந்திரம் அசுரம் ராசம் பேசாசம் எட்டு திருமணம். இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றோம். யாம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை நடாத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் ஓரமாக அவர்கள் காவல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளிக்கு விட்டு உள்ளே விழுந்தால் என்ன செய்வது? காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்? அதில் நாணல்கள் எல்லாம் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறது, வளைந்து நெளிந்து. அதுல சிக்கிக்குவாங்க. அதுதான் வள்ளிக்கு விட்டு உள்ளே செல்லும் நாணல் இல்லை. மிதித்து பாருங்கள் எப்படி போகிறது என்பார். இப்பொழுது பாருங்களே, நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாடல் நாணம் கொண்டு நாட்டியமாடுது நாணந்தானோ என் சொல்ல. நதியோரம்
முருகப்பெருமான் தாங்களுடைய திருவடி தாமரை எப்பொழுது அழைப்பீர்கள்? என்னை தாங்கள் எப்பொழுது ஆட்கொள்ள போனீர்கள்? எந்த பழத்தை ஒப்பிட்டு அழகை ஒப்பிடலாம்? எந்த பழத்தை பார்த்து அது என்றால் தேவலோகம் ஐயா. திலோத்தமை, ரம்பை, ஊர்வசி, மேனகர் சொல்லக்கூடிய தேவலோக மாதர்கள் மயங்கக்கூடிய அளவுக்கு பூமியிலே ஒரு பெண்மணியா. என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. அத்திப்பள்ளம் சிவப்பா, கந்த அத்தமக சிவப்பா, ஒரு தேவலோக பெண்ண பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. அத்திப்பள்ளம் சிவப்பா, கந்த அத்தமக சிவப்பா, ஒரு தேவலோக பெண்ண பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே, பெண்ணிலவே பெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே, பெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போது வாழாது இப்போது நான் சென்ற போவே. அத்திப்பழம் சிவப்பா, இந்த அத்தமக சிவப்பா, தேவலோக பெண்ண பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. குத்தவத்த பழக்கத்திலே, குத்தவத்த பழக்கத்திலே, உத்தரவே போட்டு விடு, யோசிக்க நேரமில்லை. ஆத்திரமென்ன அவசரமென்ன, உலகில் இருக்கு விருந்து, உலகில் இருக்கு விருந்து. அத்திப்பழம் சிவப்பா, இந்த அத்தமக சிவப்பா, தேவலோக பெண்ண பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. சொல்லு மொழியன மந்திரமா, சொல்லு மொழியன மந்திரமா, நின்று துடிக்குது கையடிக்குது இந்த மனுஷன எந்திரமா. காத்திருந்தேன் காத்திருந்தேன் கண்ணிகளை எட்டமே, அடி சாமந்தி பூவே சாமந்த பூவே, சாமத்தில் இருக்கு சங்கதி, நடு சமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழம் சிவப்பா, இந்த அத்தமக சிவப்பா, தேவலோக பின்ன பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே, பெண்ணிலவே பெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே, பெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போது வாடாது இப்போது நான் சென்ற போவே. அத்திப்பழம் சிவப்பா, இந்த அத்தமக சிவப்பா, தேவலோக பெண்ண பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. ஒரு தேவலக பெண் பூலக வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா, ஒரு தேவலக பெண் பூலக வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா. யார் இவள்? எதற்காக வந்தால் என்ன வேலை எங்கே காவல் புரிகிறார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது வாட்டநாயக மகாவிஷ்ணுவின் கண்டை தோன்றிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் இருவரில் அமிர்தவள்ளி தெய்வயான என்பது எம்பெருமா முருகனது திருவழித்தமிழ் வந்தது விட்டா மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவர் நம்பி வளர்ப்போங்களாகி வள்ளி என்பகிரி முருக பெருமாளுக்கு வதிப்பதனை கண்டை காவல் மிக சோ என்று ஆயலோட்டி கொண்டிருக்கின்றார். பருவம் வந்து விட்டது. அதனாலே ஒருவேளை பருவம் மங்கையார் போடும் பேதை பெதும்பை மங்கை அடம்பை அறிவை தெரிவை பேரம்பை எழுகை பருவங்களிலே வந்துவிட்டது மங்கை பருவம். மங்கை பருவம் வந்த நாளை முருகப்பெருமானை திருமணம் அடிக்கும் காலம் வந்து விட்டது என்று நாளை உணரக்கூடிய நேரத்திலே அந்த பருவ மங்கையை நான் பாடும்போது ஹலோ நாரதராக நடிக்கும் அருமை தம்பி பெருமாள் ராஜ் அவர்களுக்கு மேலந்தலை சேர்ந்த ஜெயக்குமார் மகள் திவ்யா மோனியா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். மேலந்தலை சேர்ந்த தனபால்
அவர்கள் ஹார்மோனிய கலையரசு அருமையண்ணன் அழகேசன் அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பளிப்பினை அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அருமை உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி கட்ட வணக்கம். அன்பளிப்பினை வாரிவிலிங்க அருமைக்குரிய அண்ணனவர்களுக்கும் சகோதரிகள் அனைவருக்கும் எங்களது சார்பில் கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நன்றி கலந்த வணக்கம். தயவு செய்து வள்ளியை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று கொல்ல போறேன். மண்டே புலந்தையுடைய மரியாதை மைக்கு வை. என்ன என்னது சொல்லணுமா? பாத்தீங்களா? நீங்க இல்ல இல்ல அதே ஆர்வம் எவ்வளவு பாருங்க. இன்னைக்கு வரட்டும், வள்ளி வரட்டும், அந்த பப்புனு வரட்டும், 2 பேரையும் வச்சு இன்னைக்கு இந்த அவங்க வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் இந்த இங்க வெளியில என்னை சந்திக்க வரட்டும். அப்புறம் பார்த்து அப்படி சொல்றீங்களா? பருவம் அங்கேயா வந்திருக்கலாமே இந்த பெண்மணியா. பாடும்போது நான் திங்கள் காற்று பருவமங்கையோ தென்னம் கீற்று பாடும்போது நான் திங்கள் காற்று பருவமங்கையோ தென்னம் கீற்று நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்ததில்லை. ஓசை கொண்டதல்ல பாடும்போது நான் திங்கள் காற்று பருவமங்கையோ தென்னம் கீற்று வெள்ளிய பூங்கொடி வதைத்து மலர்மேனி கொஞ்சம் அணைத்து மெல்லிய பூங்கொடி வளைத்து உயர் மேனிக்கு கொண்டோ அணைத்து இதனில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து ஏதோ வீசும் தென்னை காற்றும் நாடு போன்று தானே இருந்தேன். நாளும் இன்றுதானே பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னம் கீற்று லா 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 எல்லையில்லா உலகம் என் இதயமும் அது போல் உலகும் எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அதுபோல் உலகும் புதுமை உலகம் மலரும் என பொழுதாயாருக்கும் புலரும் பொறுமை உலகம் மலரும் நல்ல பொழுதா யாருக்கு புலரும் யாரோ வாழே பாடும் பாட்டும் நாடு கொண்டு தானே இன்று நாளும் இன்றுதானே பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னம் கீற்று நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்ததென்னே ஓசை கொண்டதல்ல பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ திண்ணங்கிங்கு சிறப்பானதும் நன்றி வணக்கம் அருமை அண்ணன் அவர்களுக்கு. சுந்தரம் நிறைந்ததும் பொன்றிறந்த மங்கைகள்